सर्वमङ्गलमाङ्गल्ये शिवशर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमस्तुते. கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோயில். இந்த கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோயில் எங்க இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல காவிரி ஆற்றோட வடகரையில அமைஞ்சிருக்கு. கும்பகோணத்துல இருந்து 16 கிலோமீட்டர் தூரத்திலையும், மயிலாடுதுறையில இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்திலையும், நவகிரக கோயிலா இருக்கிற சூரியனார் கோயில்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோயில் அப்பர் சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற ஒரு சிறப்பு ஸ்தலமாகும். இது மதுரை ஆதீனத்திற்கு உட்பட்ட ஒரு கோயிலாகும். நவகிரக ஸ்தலங்களில் சுக்கிரனுக்குரிய பரிகார ஸ்தலமாக அக்னீஸ்வரர் விளங்குகிறார். நவகிரக ஸ்தலங்களில் சுக்கிரனுக்குரிய பரிகார ஸ்தலமாக கஞ்சனூர் அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கோயில் விளங்குகிறது. இது சுக்கிர பரிகார ஸ்தலமாக இருந்தாலும் இங்கு சுக்கிரனுக்கு என்று தனி சன்னதி எதுவும் கிடையாது. சிவனே சுக்கிரனின் வடிவமாக காட்சியளிக்கிறார். இது திருமண தடை நீக்கும் பரிகார ஸ்தலமாக விளங்கும். தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைஞ்சப்ப அமிர்தத்தை தேவர்கள் பருகினார்கள். இதனால் கோபமடைந்த அசுரர்கள் தங்களின் குலகுருவான சுக்கராச்சாரியாருடன் சென்று முறையிட்டாங்க. அவரும் தேவர்கள் அனைத்து செல்வங்களையும் இழந்து பூலோகம் சென்று துன்பப்படும் என சாபமளித்தார். தேவர்களோ தங்களின் சாபம் நீங்க வியாச முனிவரிடம் வழி கேட்டனர். உத்தரவாகினி என அழைக்கப்படும் வடகாவிரியில் நீராடி கற்பகாம்பிகை சமேத சக்னீஸ்வரரை வழிபடும்படி ஆலோசனை வழங்கினார் வியாச முனிவர். அதே போல் தேவர்களும் வழிபட்டு சாப விமோசனம் பெற்றனர். சுக்கராச்சாரியார் அளித்த சாபத்திலிருந்து தேவர்களுக்கு நிவாரணம் வழங்கிய ஸ்தலம் என்பதால் சுக்கிரனால் ஏற்படும் தோஷ நிவர்த்திக்குரிய ஸ்தலமாக இந்த கஞ்சனூர் அக்னீஸ்வரம் விளங்குகிறது. எந்த கஷ்டம் வந்தாலும் தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற குணம் கொண்டவர் தான் இந்த சுக்கிரன். அவரது அருள் பெற கஞ்சனூர் தான் வர வேண்டும். தலவிருட்சத்தை விளக்கு தீபம் ஏற்றி 1 மண்டல காலம் 16 முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும். சுக்கிரனுக்குரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தொடர்ந்து 9 வாரம் அதிதேவதையான மகாலட்சுமி வழிபட்டால் செல்வ செழிப்பை தரும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஸ்பாட்ல சந்திப்போம்.